இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை கண்கள் காண, காதுகள் கேட்க, இருதயம் உணரதான் இந்த வாழ்க்கை. ஆனால் பிசாசின் தந்திரம் என்னன்னா, மனுஷனை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளி அந்த மகிமையை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமலே போகுது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அறிந்த ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது பாருங்க. ஸோ இதெல்லாம் அவர் முற்றிலுமாய் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை அறிந்ததுனால அவருடைய வாழ்க்கையில பசி, பட்டினி, நிர்வாணம் எதுவுமே அவரை கலங்கடிக்க செய்ய முடியல. இதெல்லாம் ஜெயிச்சுட்டு போக முடியும் அப்படின்றார். அப்ப இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கணும், சகிக்கணும், இதோட போராடணும்னு கடவுள் சொல்லல. அந்த அன்பை அறிந்த ஒரு அப்போஸ்தலனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையும் அதுவாகத்தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய மகிமைக்காக, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த மகிமையை கண்டு அனுபவிக்க, அவரோடு சந்தோஷமாய் மகிழ்ந்து கலிகூறதான் இந்த வாழ்க்கை.